என்ன நான்சென்ஸ்? இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ஏன் என் தொழிலை தொடர்ந்து செய்ய விடாம தடுக்கிறீங்கன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு என் மேல ஆசை, ஆனா அதை எப்படி என்கிட்ட சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியல. இப்படி எனக்கு ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே வந்தா நானா உங்க ஆசைக்கு எனக்கு வேணும் தானே அப்படி செஞ்சீங்க. பரவாயில்ல, இனிமே நான் டிலே செய்ய விரும்பல. ஐ அம் ரெடி. ஸ்டூபிட், நான்சென்ஸ். யார் சொன்னது மேல எனக்கு ஆசை? சும்மா இந்த இன்ஸ்பெக்டர் பிகுலா வேண்டாம் சார். வாங்க, யாருக்கும் தெரியாம இந்த ரகசியம் நம்ம 2 பேரோட போயிடும். ஓ, கொஞ்சம் இருங்க. காசு கொடுத்து என்ன அனுபவிக்க ஒரு கஸ்டமர் வந்திருக்கான் போல இருக்கு. அதுவும் பெல்லடிக்கிற வேகத்தை பார்த்தா ரொம்ப வேகமா தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இங்க ஆல்ரெடி எங்கேஜ்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிட்டு வரேன். வாங்க, உள்ள வாங்க. நல்ல வேளை நான் போன் பண்ண உடனே வந்தீங்க. இல்லன்னா என் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிருக்கும். ஆமாங்க, ஏதோ இவர்தாங்க, இவர்தான் தன் ஆசைக்கு என்ன இணங்க சொல்லி என்ன போஸ்ட் பண்ணாருங்க. He has forced me. ராஜன் சார், தயவு பண்ணி என்ன தப்பா நினைக்காதீங்க. அபாண்டமான ஒரு பழிய சுமத்தி என் கடமைக்கு ஒரு களங்கத்தை உண்டு பண்ண பாக்குறேன். பிளீஸ் நம்பாதீங்க சார். ராஜன், நீ இவ்வளவு கேவலமா நடந்துப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. கடமையில நேர்மை தவறாத ஆபீசர் தான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா நடந்த நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு களங்கத்தை உண்டு பண்ணிட்டியே. இல்ல சார், அவ தொழிலுக்கு நான் தடையா இருக்கேன்னு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என்ன பழிவாங்க பாக்குறா சார். பிளீஸ் நான் சொல்றது நம்புங்க சார். Shut up. Victor, take this. உங்களுக்கு விளையாடுறதுக்கு நேரம் காலமே கிடையாது. இதுக்கெல்லாம் நேரம் போட மாட்டாண்டி. சரசுக்கு இப்ப என்ன வந்துருச்சு? அரசுக்கு என்ன வருது, எப்ப வருதுன்னு யாருக்கு தெரியும்? அடியே, உலகத்துல 8வது அதிசயம் ஒண்ணு நடந்திருக்குது. என்னங்க அது? எங்க முதலாளி 3 மாசம் சம்பளத்தை மொத்தமா தூக்கி கொடுத்துட்டாங்க. அப்படியா? அப்படின்னு அது அதிசயம் தாங்க. ஏங்க, உங்க கடையில கூட வியாபாரம் நடக்குதா? கடையில இல்லடி, ஹோட்டல்ல. கொஞ்சம் தள்ளி உட்காரு, அது பெரிய கடை. எங்க முதலாளியே டெலிபோன்ல பிடிச்ச ஆர்டர். ஹோட்டல் ஆஞ்சநேயாவுக்கு 12 பிரேசரி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கினாரு. நான் எடுத்துக்கிட்டாங்க போனேன். போனா போன் பண்ணாலும் வெளியே போயிட்டாரு. கூட வந்தவரு அங்க இருந்தாரு. கொண்டாந்து தேர்னேன். எங்கன்னாரு, வெளியே இருக்குன்னு. 12மா வெளியே இருக்கு, பக்கத்து ரூம் ஏறும்லாம், அங்க போய் செட்டப் பண்ணிரு அப்படின்னாரு. நான் போய் 12 தொங்க விட்டேன் பாடிய. இங்க வந்து நீட்டினேன் கைய. 3000 ரூபாயை கொடுத்தாரு. எனக்கு ஆச்சரியமா போச்சு. சரி, முதலாளிக்கு பழைய பாக்கி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு எடுத்துட்டு வந்து முதலாளிகிட்ட கொடுத்தா அவரும் ஆச்சரியப்பட்டு போனாரு. இது நம்மளுதானா, இது நம்மளுதானாரு. நாங்க நம்மளுதானா 4 தடவை கேட்கறத விட என் 3 மாசம் சம்பளத்தை கொடுத்துருங்களேன்னு மொத்தமா தூக்கி கொடுத்துட்டாரு. சத்தம் மட்டும் பேசாதீங்க, 4 பேர் காதுல விழுந்தா கண்ணுப்பட்டு போயிடும். எவ்வளவு ரூபாங்க? 750 ரூபாய். அப்படியா? 750 ரூபாயா? ஏங்க, முதலே பரப்படுங்க, மளிகை கடை பாக்கி திட்டுட்டு வந்துருவாங்க. சும்மா மனுஷன் காஞ்சு போய் வந்திருக்கான், கடைக்கு போகணுமா? என்ன என்ன என்ன? உனக்காக நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்ன சொல்ல பாப்போம். எனக்கு தெரியுமே, வாயில படுங்க. வாயில போடவ மூதேவி, மூச்சடைக்கு செத்து போவ. அப்போ ஸ்வீட் இல்லையா? உன்ன ஸ்வீட்டா? அது இல்ல, வேற ஒண்ணு. என்ன சொல்ல பாப்போம். எனக்கு புரிஞ்சு போச்சு, என்னால குனிய முடியலன்னு. நீங்களே என்னடி பாம்பே தொடப்ப வாங்கிட்டு வந்திருப்பீங்க. தொடப்ப கட்டையாலே அடிக்கலாமா? அது இல்லடி, வேற ஒண்ணு. அது என்ன சொல்ல பாப்போம். நீங்களே சொல்லுங்களேன். இத பாரு, இங்க பாரு, நல்லா பாரு. ஐயா, என்னங்க இது? பாதி ட்ரெஸ் இருக்குது. நீதிய டெய்லர் தச்சுக்கிட்டு இருக்காரு, பின்னாடி கொடுத்து விடுவாரு. மூதேவி, இது ஸ்விம்மிங் ட்ரெஸ். இத போட்டுக்கிட்டு வா, நம்ம பீச்சுக்கு போலாம். இத போட்டுட்டு பீச்சுக்கா? இது கூட இல்லாம ரொம்ப பேர் அலையறாங்க. இந்தாடி போட்டுட்டு வா, நான் பார்க்கணும். எந்திரி எந்திரி, போட்டுட்டு வா சீக்கிரம். சீக்கிரமா ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு ஒரு ரன்னிங்கோட வா பார்க்கலாம். மாமே உனக்கு ஸ்விம்மிங் ட்ரெஸ் கொடுத்தான். மாமே இல்லடா, உன் முதலாளி வந்திருக்கேன். முதலாளி வந்துட்டாரு. இவன் வேற இந்த சமயத்துல வந்து தொலைச்சிட போறானே. என்னடா வீட்டுக்குள்ள வராதுங்கிற? உங்களை இல்லங்க, நீங்க வாங்க. என்னங்க வரட்டுமா?
வந்துடாதடி. நானடா புது மனுஷனடா பொண்டாட்டி வர வேணுங்கிற இல்லங்க வந்தா உங்களுக்கு ஏதாவது ஆகி போயிருங்க. வந்துடாதடி. ஏன்டா கட்ட முறேன்? ஐயோ இருக்கிற நிலைமை சரியில்லைங்க. வந்துடாதடி. என்ன இவரு வாங்கங்கிறாரு அப்புறம் வராதேங்கிறாரு? ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னு கோச்சுக்கிறாரோ? எதுக்கு சீக்கிரமாவே போயிடும். இந்த ட்ரெஸ் தானா? நல்லாவே இருக்கு. ஏண்டா இத எங்கடா வாங்குன? கல்யாண ஸ்டோர்ல. எவ்வளவுக்கு? 75 ரூபாய்க்கு. என்கிட்ட 85 ரூபா வாங்கிட்டானே. 85? அப்ப சைஸ் பெருசா இருக்கும். இந்த பாருங்க, இந்த ட்ரெஸ்ல என் பொண்டாட்டியை நீங்க பாத்துட்டீங்க. எனக்கு துரோகம் பண்ணிடாதீங்க. என்னடா சொல்ற? அது இல்லங்க, இந்த ட்ரெஸ்ஸ நீங்க வீட்டுக்கு போய் உங்க சம்சாரத்துக்கு போட்டு ரெடி பண்ணுங்க. நான் பின்னாடியே வந்துடுறேன். எதுக்கு? பாக்கத்தான். அவங்க முதலாளி என்ன வேணும்? என்ன வேணுமா? அடிக்கிற அடியில அராகா போடுவேன். ஏய்யா 22ல 4, 26ல 4, 32ல 4 பொண்ணுங்க வேணும்னு போன் பண்ணியா வெறும் பிரேஸ்ல கொண்டு ரூம்ல வச்சுட்டு 3000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டே. பொறுமையா சொல்லுங்க, என்ன நடந்தது? என்ன நடந்ததா? தெரியாம தான் கேக்குறியா? ஏய்யா கோட்டையை சூட்டையை மாட்டிக்கிட்டா ஆளு அடையாளம் தெரியாது நினைச்சுக்கிட்டியா? ஆளு அடையாளம் தெரியாது. அப்ப பிரைசரிய கொடுத்துட்டு 3000 ரூபாய் வாங்கிட்டு போனது என் தம்பி தான். மேனேஜர், கேசட்ட கூட்டு போய் 3000 ரூபாய் வாங்கி உங்கள்கிட்ட கொடு. நீங்க போய் காசு எடுத்துங்க வரேன். வாங்க. ஏன் சார் யாரோ கொடுத்த பணத்துக்கு நானே எங்க திருப்பி கொடுக்கணும்? அது வேற யாரும் இல்லையா, என் கூட பிறந்த தம்பி தான். அவனுக்கு எந்த வகையிலயாவது உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அவன் வேண்டாம்னே சொல்றான். இந்த வகையிலயாவது ஒரு 3000 ரூபாய் போய் சேர்ந்தது. அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சாரி மேடம், இப்ப உங்களை ஏத்திட்டு போக முடியாது. ஏ? என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு இந்த மருந்து அர்ஜென்ட்டா கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்காக தான் வேகமா போயிட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப முதல்ல உங்க வீட்டுக்கு போய் இந்த மருந்து கொடுத்துட்டு அப்புறமா என்ன ஹோட்டல்ல டிராப் பண்ணா போதும். ஓகே. மேடம் கொஞ்சம் இருங்க, இப்ப நான் வந்துடுறேன். அம்மா அம்மா அப்பா வந்தாச்சு. சாரி மேடம், இதை வந்துடுறேன். பரவாயில்ல, டேக் யூர் ஓன் டைம். ஆமா, உங்க உடம்புக்கு என்ன? என்னன்னு சொல்றது, எல்லாம் என்னால வந்து வேணதா. நீ இப்படி சொல்றீங்க? என் உடம்பு பலகீனமா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா, அவங்க யாரு? அவங்க அவங்க எல்லாருக்கும் வேண்டியவன். என் பேரு ராணி. அப்ப சரி, நான் புறப்படுறேன் லட்சுமி. இந்த மாத்திரைய 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடு. இந்த மாத்திரைய 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிடு. குழந்தைகளை பத்திரமா பாத்துக்க. கவலைப்படாம போயிட்டு வாங்க. பக்கத்து வீட்டு பாட்டி தான் துணையா இருக்காங்களே. போயிட்டு வாங்க. சரி, புறப்படலாமா? வாமா. இந்த வேண்டாங்க, பரவாயில்ல, இருக்கட்டுங்க. குழந்தைங்க இருக்க வீட்டுல வெறும் கையா வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மனைவிக்கு மருந்து கொடுக்க போறேன்னு தான் சொன்னீங்களே தவிர உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்கிறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா வரும்போதே ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன். ஏன்னா குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, இவ்வளவு அழகா இருக்கிற நீ எப்படி இந்த லைனுக்கு வந்த?
இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு ரூம்ல இருக்கிறத விட என்கிட்டயே பர்மனண்டா வந்துடுறியா? என்ன சொல்ற? ராணி, ராணி, என்ன திடீர்னு எழுந்துட்ட? ஐ எம் நாட் இன் மூட். அப்போ எதுக்காக பணத்தை திருப்பி தர்ற? சாப்பிட்டாதான் பில் போடுற பழக்கம் எனக்கு. கம் ஆன், டேக் இட் பேக். I'm so sorry, ராஜன். நீ எப்படியோ வருவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா என் கையாலேயே உனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. I'm sorry. I have to suspend you from service. என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்லை. இன்னைக்கு உன்னோட ப்ரோக்ராமே என்னோடதான் நீ சொன்னதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்? இரவை பரவா ஆக்கிக்கிட்டு இருந்த நீ இன்னைக்கு இரவை என்னோட செலவாக்க எப்படி முடிவு பண்ணினேன்னுதான். ஆமா, இவ்வளவு நாள் இரவை பரவாத்தான் ஆக்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த இரவுல இருந்துதான் ஒரு புது உறவை உருவாக்கிக்கலாமேன்னு ஆசைப்படுறேன்.